ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SSC CGLக்கான நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் மேலே ஆயிருந்தது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி மாதிரி கேட்டிருந்தீங்க. எதில் படிக்கலாம், என்னென்ன விஷயங்களில் ரெஃபர் பண்ணலாம், சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரு ஐடியா கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாம டேரக்ட் கிளாஸ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா SSC CGLக்காக வந்து ஜான்வரி 20th ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலும் நம்ம வந்து இதை முடிச்சுட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ SSC CGLக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நிறைய நேரங்களில் நமக்கு தோணிருக்கும், ஏதோ ஒரு போஸ்டிங்லையோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போகிறப்போ இந்த இடத்துல இந்த போஸ்டிங்க்கு அவர் வர்றதுக்கு என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நமக்கு தோணிருக்கும். நிறைய இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனாகவே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பேங்கிங் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறதுனால பேங்க் எக்ஸாமில் இருக்கிறவங்களாம் ஓகே இந்த எக்ஸாம் எழுதி போனாங்க அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ரயில்வே எழுதுனா இதுக்கு போயிருப்பாங்க போல அப்படின்னு நமக்கு இந்த வெளியே தெரிகிற மாதிரியான ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். பட் அந்த மாதிரி தெரியாமல் நல்ல நல்ல பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து போனதுக்கு முக்கியமான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SSCயாக தான் இருக்கும். அதாவது SSCயில் வைக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும். அதில் SSC CGL அப்படின்னு எடுத்துக்கிறப்போ நமக்கு டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பெரிய பெரிய பொசிஷனுக்கான ஜாப்ஸ் ஆஃபர் ஃபுல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த SSC அப்படின்றதுல தான் வருது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கான இம்பார்ட்டண்டான டேட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31 ஜான்வரி தான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்காக. அதனால் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே போய் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கான ஃபீஸ் பேமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 2 days எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. February 2 வரைக்கும். எதுக்கு அப்படின்னா ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட் தான். மோஸ்ட்லி எல்லாரும் ஆன்லைன் ஃபீ தான் பண்ணுவோம் நம்ம. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் 1 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கான டேட் வந்து எப்போ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா May 29 நமக்கு June 7 நமக்கு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் டைம் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 டயர்ஸ் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம அப்படியே வரிசையாக பார்த்துட்டே போகலாம். இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 32 போஸ்ட் வந்து இந்த SSC CGL இருக்குது. அதாவது இதில் என்னென்ன போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம், மேலோட்டமாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸாக இருக்கட்டும், அண்ட் கஸ்டம்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன பொசிஷன்ஸாக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் செஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த SSC CGL மூலமாக தான் நமக்கு ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஜாப்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ பெரும்பாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த SSC CGL கவர் ஆயிரும். சேலரி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நல்ல சேலரி தான். அதாவது மினிமம் சேலரி ஒரு 25,000லேருந்து 1,50,000 வரைக்குமான சேலரி வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ நம்ம ஒரு 3 போஸ்ட்டை தான் வந்து நம்ம மெயினாக பார்த்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். வேகன்சிஸ் வந்து நமக்கு எக்ஸாக்டாக சொல்லலை, ஜஸ்ட் வந்து 6,500 அப்ராக்சிமேட்டாக வந்து டென்டேட்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எக்ஸாக்ட் வேகன்சிஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லலை. ஸோ அந்த டென்டேட்டிவ் வேகன்சிஸ் தான் என்ன அப்படின்றத நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 rupees தான். ஸோ நமக்கு மற்ற எக்ஸாம்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 100 rupeesல வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதுக்கான காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான். ஏன்னா நம்ம இங்கே SSCன்றது தமிழ்நாடு லெவல்லேருந்து இதுக்குன்னு ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க ரொம்ப கம்மி. மற்ற நீங்கள் TNPSCயோ இல்லை பேங்கிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதோட கம்பேர் பண்ணுறப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு காம்படிஷன் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் அமௌண்ட்டு 100 rupees தான், எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அதில் ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியாவது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமென்ஸுக்காக இருக்கட்டும், அண்ட் SC/ST ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் PWD கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அந்த 31க்கு முன்னாடியே வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ணியாவது வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கான எக்ஸாமில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டயர் இருக்குன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட் டயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக 200 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்கும். ஸோ அதுக்கான 160 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயர் 1க்கு இதில் நமக்கு 4 ரவுண்ட்ஸ் இருக்குது. 4 இதில் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செஷனில் ரீசனிங் எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பேசிக் சிம்பிளான ரீசனிங், அதாவது நம்ம நார்மலாக அந்த டைரக்ஷன், பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங் இப்படிலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான டாபிக்ஸு. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்லேயும் நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்கூல்ஸில் படித்த இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் அதே மாதிரி ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அண்ட் ஸ்டாட்டிக் அவேர்னஸ் கொஞ்சம். ஸோ இந்த இதெல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்கும் 2 மார்க். ஓகேங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்றதுனால ஓவராலாக 100 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆப்டிடியூட், பேசிக் மேக்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதுமானது. ஒரு 25 கொஸ்டின்ஸ், அது வந்து ஒரு 50 மார்க் கேட்குறாங்க. ஓவராலாக உங்களுக்கு டைமிங் அப்படின்னு பார்க்குறப்போ 1 hour. மேபி வந்து நீங்கள் PWD ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 minutes எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அண்ட் இதுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 0.5 மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க்காக சொல்கிறாங்க. அதாவது ராங் ஆன்சருக்கு
0.5 அப்படின்னோடனே நீங்கள் பெருசாக நினைக்க வேணாம். ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னு இருக்கிறதுனால 1/4 ஆஃப் த மார்க் அப்படின்றது தான் அதில் கணக்கு. மற்றபடி வந்து 0.5 அப்படின்னோடனே என்னடா ஹாஃப் மார்க் போகுது அப்படின்னு நினச்சிக்க வேணாம். கெயின் பண்ணுறது 2 மார்க் அப்படின்றதுனால அது ஒரு ஹாஃப் மார்க் அப்படின்ற கணக்கு. நெக்ஸ்ட்டு இதில் டயர் 2 அப்படின்றது இருக்குது. ஸோ டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு 2 பேப்பர் வந்து எழுதியே ஆகணும். இதில் 4 பேப்பர் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் 2 ஹார்ஸ் எக்ஸாம் மாதிரி நடக்கும். இதில் மொதல் 2 பேப்பர் கண்டிப்பாக எல்லாரும் எழுதியே ஆகணும். அண்ட் பேப்பர் 3 பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் இருக்கும். ஓகேங்களா, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3 எழுதினா போதும். அண்ட் அதே மாதிரி ஏஏஓ அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். அவங்க வந்து பேப்பர் 4 எழுதுவாங்க. மற்ற போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொதல் 2 பேப்பர் மட்டும்தான். ஸோ மொதல் 2 பேப்பர் பார்க்குறப்போ நமக்கு அகைன் குவான்டிட்டிவ் தான் வருது. அதாவது ஆப்டிடியூடு தான், பேசிக் மேக்ஸ் தான் நமக்கு வரும். கொஞ்சம் லெவல் அப்கிரேடடாக வரும். ஓகேங்களா, 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸ் அப்படியே டபுள் மார்க் மாதிரி. அண்ட் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா, ஸோ அகைன் வந்து நமக்கு இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் போகணும்னு இல்லை. பேசிக்காக கொஞ்சம் நம்ம படித்த விஷயங்களே அப்கிரேடடாக படித்தாலே போதுமானது. டயர் 2வும் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து 200 கொஸ்டின்ஸுக்கு 200 மார்க் அப்படின்ற மாதிரி. இதில் பேப்பர் 2க்கு நெகட்டிவ் மார்க் வந்து 0.25. பேப்பர் 1, 3, 4க்கான நெகட்டிவ் மார்க் அப்படின்றது 0.5. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2ல வந்துடும். அண்ட் டயர் 3 அண்ட் டயர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் 3ல ஜஸ்ட் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் மாதிரி. இந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், தமிழில் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் அவைலபிளாக இருக்காது. எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் ஓரளவு இங்கிலீஷ் அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து பயந்துட வேண்டாம். நார்மலாக நம்ம படித்தா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இங்கிலீஷாக தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ஒன்றும் டிஃபிகல்ட் லெவல்லாம் அதிகமாகலாம் இருக்காது. ஸோ இதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் உங்களுக்கு வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் கொடுத்து ஏதோ ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெண்டியான ஏதோ ஒரு டாபிக் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது ரிலேட்டடான ஒரு எஸ்ஏ மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓவராலாக 100 மார்க்ஸுக்கு உங்களுக்கு டயர் 3 நடக்கும். அண்ட் டயர் 4 அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட். இதில் 2 டெஸ்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இன்னொன்று டேட்டா என்ட்ரி ஸ்பீடு. இதில் இந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீடுன்றது டைப்பிங் டெஸ்ட் மாதிரி. அது எல்லாருக்கும் வைக்க மாட்டாங்க. ஒரு சில போஸ்டிங்க்கு மட்டும்தான் வந்து அந்த டேட்டா என்ட்ரி ஸ்பீடு இருக்கும். மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சின்றது ஒரு பேசிக்காக ஒரு வேர்டு கிரியேட் பண்ணுறதுல விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, வேர்டு வந்து கிரியேட் பண்ணுறதோ, ஒரு எக்ஸல் ஷீட் பண்ணுறதோ, அண்ட் அதே மாதிரி ஒரு பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கோ. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்காக கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்ற மாதிரியான ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த 3rd அண்ட் 4th ரவுண்ட் அப்படின்றது ஒரு நார்மல் ரவுண்டு தான். மொதல் 2 ரவுண்டுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணாததுக்கான ஒரு மெயின் ரீசன் இதுவும் ஒன்று. என்னன்னா 4 டயர் நம்ம கிளியர் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தாட் வேறு இருக்கும். ஆக்சுவலாக வந்து டயர் தான் நமக்கு வந்து 4 டயர் 4 ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உள்ள நம்ம என்ன இருக்குது, கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிப்பேர். மற்ற நீங்கள் எக்ஸாமுக்கு எஃபர்ட் போடுறது, அதுக்கான காம்படிஷன் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ தாராளமாக இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 மாதம் 6 மாதம் இதுக்கான எஃபர்ட் நம்ம போட்டாலே தாராளமாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கிடைக்கும்னா ஒவ்வொரு ரவுண்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்தடுத்த ரவுண்டுக்கான டைமிங் நமக்கு ஏற்றாப்புல இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒவ்வொரு டயருக்கும் வந்து முடிக்க நீங்கள் ப்ரிப்பேரை கொஞ்சம் நல்லா பண்ணிங்கனாலே தாராளமாக அதில் வந்து நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இதுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 கட் ஆஃப் நான் எடுத்து வச்சிருக்கேன். 19ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் 15 மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்மளோட எக்ஸாமே பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1ல இந்த 3 எக்ஸாமை பொறுத்து தான் நமக்கு நடக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஏஏஓன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அது அடுத்து இன்னொன்று ஜேஎஸ்ஓ அண்டு பார்த்தீங்கன்னா அதர் போஸ்ட். இது எல்லாமே இதில் மெஜாரிட்டி எல்லாரும் அப்ளை பண்ணுறது என்னன்னா இந்த அதர் போஸ்ட் தான் அப்ளை பண்ணுவாங்க. கொஞ்சம் இந்த ஜேஎஸ்ஓ அண்ட் ஏஏஓக்கான கட் ஆஃப் அப்படின்றது அதிகமாக இருக்கும். இங்கே மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி அண்ட் அன்ரிசர்வ்டு ஓபிசி இவங்களுக்கான கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதர் போஸ்ட்டில் வந்து ஒரு 110லேருந்து ஒரு 140 வரைக்கும் நமக்கு இருக்கும். அதாவது மேபி இப்போ 2019ல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 145 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு 150 அப்படின்றது ஓகே. அதாவது நீங்கள் அன்ரிசர்வ்டாக இருந்தீங்கன்னா. இல்லை நான் வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கேன், இல்லாட்டி ஓபிசி கேட்டகரினா கண்டிப்பாக உங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதுக்கான எஃபர்ட் மட்டும் எடுத்தால் போதுமானது. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளவுக்கு படிக்கணுன்ற ஒரு ஐடியா வேணுன்றதுக்காக இந்த ஸ்லைடை உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஸோ இனிதான் நம்ம வந்து இந்த 160 எடுக்கிறதுக்கான என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு என்ன அப்படின்னா சிலபஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க. டயர் 1ஆக இருக்கட்டும், டயர் 2ஆக இருக்கட்டும், மோஸ்ட்லி காமன் சிலபஸ் தான் இருக்கும். இதில் நமக்கு இப்போ டயர் 1ல நமக்கு ரீசனிங் அப்படின்னு ஒரு பார்ட் பார்த்தோம். இதில் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. பட் இந்த டாபிக் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதை தாண்டி நமக்கு சின்ன சின்ன டாபிக்ஸ் வந்து நிறைய வந்து ஆட் ஆன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த டாபிக்லாம் எந்த மாதிரினா உங்ககிட்ட இப்போ கொடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். சும்மா நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போவோ இல்லை ஒரு புக் படிக்கிறப்போவோ நாமளாவே சின்ன பசில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சின்ன வேர்ட் பசில் கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, அதை நம்மளாலே சால்வ் பண்ண முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரியான நிறைய டாபிக் வந்து இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இருக்கும். அதில் இந்த ரீசனிங் பார்ட்டில்
அவுட் ஆஃப் 25 தாராளமாக உங்களால் 25 வந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது அது 50 மார்க்காக உங்களுக்கு டேரெக்டாக கன்வெர்ட் ஆகும். இல்லை ஏதாவது ரொம்ப ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் ட்ரிக்கியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு 2 இல்லை 3 மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். மற்றபடி அதிலலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நம்ம ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த பிளட் ரிலேஷனு, டைரக்ஷனு, வென் டயக்ராம் பேஸ் பண்ணது, கோடிங் டீகோடிங், ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரியான டாப்பிக்காக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் கொஞ்சம் டாபிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். மற்ற எக்ஸாம்ஸோட பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா 3-4 டாபிக் இருக்கும். இந்த ட்ரிக்னாமெட்ரி டாப்பிக்காக இருக்கட்டும், அண்ட் அல்ஜீப்ரா டாபிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஜாமெட்ரிக்ன்ற டாபிக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கும். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கொஸ்டின்ஸோட லெவல் அப்படின்னு வர்றப்போ பேசிக்லேருந்து தான் உங்களுக்கு போகும். ஒன்றும் ரொம்ப டிஃபிகல்ட் லெவலுக்குலாம் போக மாட்டாங்க. அதனால் பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாடரேட் லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும். உங்களால் டயர் 2க்கும் இதே தான் வரப்போகுது. அதனால் நமக்கு ஒன்றும் புதுசாக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும்னு இல்லை. படிக்கிறப்பவே கொஞ்சம் பேசிக் லெவல்லேருந்து நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கனாலே தாராளமாக இதுலேயும் தட்டிடலாம். அண்ட் அதே மாதிரி இங்கிலீஷ்னு எடுக்கிறப்போ பேசிக்கான ஸ்பெல் செக் பண்ணுறது, ஒரு க்ளோஸ் டெஸ்ட்டு, அது ஒரு பெரிய பேசேஜ் கொடுத்து ஒரு 5 என்ன சொல்கிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. அடுத்து எரர் ஸ்பாட்டிங், ஒரு வேர்டில் வந்து எதுவும் எரர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறது, இல்லை அதில் கிராமட்டிக்கலாக ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஸோ இந்த மாதிரியான பேசிக் இங்கிலீஷ் தான் வந்து உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் பார்ட்டில் இருக்கும். அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கூல்ஸில் படித்த அதே ஹிஸ்ட்ரி, அதே ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, அப்புறம் இந்த சயின்ஸில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸு, அந்த லா இந்த லான்னு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த லா ஃபுல்லாமே கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து இந்த எக்ஸ்ட்ராவாக நம்ம ஜென்ரல் அவேர்னஸ்னு வரப்போ ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த நோபல் ப்ரைஸ் வாங்குறதா இருக்கட்டும், அண்ட் வந்து ஏதாவது சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா தாராளமாக இதுலேயும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து இதில் ஆப்டிடியூட் அண்ட் அதே மாதிரி ரீசனிங் செஷனில் மொத்தமாக நமக்கு 100 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அந்த 100 மார்க்கில் நீங்கள் வந்து ஒரு 90 கிட்டேயோ ஒரு 85 அபோவ் போயிட்டீங்க அப்படின்னாலே தாராளமாக கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் இங்கிலீஷை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டயர் 2லேயும் இதே இங்கிலீஷ் தான் இருக்குது. அதனால் இதுலேயும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் நமக்கு வரக்கூடிய மார்க்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு 35+ நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கனாலே ஈஸியாக ஒரு 160 தாராளமாக அட்டன் பண்ணிடலாம். அது போக உங்களோட கேட்டகரிக்கு உங்களோட போஸ்ட்டுக்குன்னு சொல்லி கட் ஆஃப் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிறப்போ நான் சொல்கிறது 160ன்றது மேக்ஸிமம் தான். ஸோ அதை தாண்டி நீங்கள் பண்ணுறப்போ ஈஸியாக உங்களால் டயர் 1 வந்து கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் இதோட ப்ரிப்பரேஷனே சேர்த்து உங்களுக்கு டயர் 2 வர்றதுனால அதுக்கான எஃபர்ட்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நமக்கு கிடைக்கும். அண்ட் இன்னொன்று நமக்கு டயர் 1 கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நமக்கு ஒரு கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். ஓகே, இன்னும் நம்ம கொஞ்சம் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ தாராளமாக உங்களால் டயர் 2வையும் இது பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்குறது. அதாவது மற்ற எக்ஸாம்ஸை கூட பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது நிறைய அவைலபிளாக இருக்கும். அதாவது இப்போ எனக்கு 2019 நடந்தக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து கொஸ்டினோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது எந்த லெவலில் இருக்கும் எப்படி கேட்டிருக்காங்க, நம்மளால் இப்போ பார்த்தா கூட எத்தனாவது கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியுதா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரீசனிங்லாம் நீங்கள் இப்போ பார்த்தா கூட தாராளமாக அதில் கேட்டிருக்கக்கூடிய 25ல் ஒரு 5-6 கொஸ்டின் உங்களால் பண்ண முடியும். இதுதான் அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா, ரீசனிங்னா என்னன்னே தெரியாதவங்க கூட லைட்டாக பண்ண முடியும். கொஞ்சம் அதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமாக 20க்கு மேலே போட்டுடலாம். அந்த மாதிரியான ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ அந்த ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குது, கொஸ்டினோட லெவல் எவ்வளோ தூரம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு ஜென்ரல் அவேர்னஸ்னால் எப்படியான டாபிக்ஸ்லாம் அதில் கவர் ஆகிருக்கு அப்படின்ற ஐடியா ஃபுல்லாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். அதை நீங்கள் ஒரு ஐடியலாக ஒரு இதாக வச்சுக்கிட்டு அதுக்கேற்றாப்புல உங்களோட ப்ரிப்பரேஷனை நீங்கள் ரெகுலராக கொண்டு போனீங்கனாலே போதுமானது. ஸோ இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நிறைய பேர் கேட்குற விஷயம், புக்ஸ் வந்து நாங்கள் எதெல்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப பேசிக் என்னென்னா, உங்களோட ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய உங்களோட ஸ்கூல் புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதில் நமக்கு சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ்லாம் கவர் பண்ணுறப்போவே நமக்கு அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கான டாபிக் ஃபுல்லாமே கவர் ஆயிரும். மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கான கான்செப்ட்ஸ் ஃபுல்லாமே கவர் ஆயிரும். நீங்கள் மேபி நார்மல் நம்ம வந்து சிபிஎஸ்சி இல்லை, நான் நார்மல் மெட்ரிகுலேஷன் தான், இல்லை ஸ்டேட் போர்ட்னாலும் பரவாயில்ல, உங்களோட புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு வந்தாலே கொஞ்சம் சிபிஎஸ்சியில் படித்தோம்னா கொஞ்சம் கவர் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, நிறைய டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து சிபிஎஸ்சி படிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆப்டி ரீசனிங் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக புக் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் வந்து கொஞ்சம் ஒர்த்தான புக்கு. எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் வந்து ஆர்எஸ் அகர்வாலில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அந்த புக்கை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆன்லைன்லேயும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஸ்எஸ்சி சிஜிஎல் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு எக்ஸாமுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அரிஹண்ட் பப்ளிகேஷனில் போகிற புக்கை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் இதுலேருந்து நம்ம படிக்கக்கூடிய நாலேஜ் மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் கண்டென்ட்டை தேடுறதுல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எனக்கு ஏதாவது ஒரே புக்காக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த அரிஹண்ட் பப்ளிகேஷனில் போகிற SSC CGL புக்கு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த விஷயத்தினால தான். இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தாராளமாக டயர் 1 அப்படின்றது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் கிளாஸ் ரூம் கோச்சிங் வந்து நம்ம ஜான்வரி 20 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படின்றது, ஸோ ஷெட்யூல் வந்து நமக்கு 75 டேஸுக்கான ஒரு டீட்டெயில்டு ஷெட்யூல் வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். அதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்ற இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஆப்டிக்கு 25 டேஸ், ரீசனிங்க்கு 11 டேஸ், இங்கிலீஷுக்கு 11 டேஸ் அண்ட் அதே மாதிரி ஜென்ரல் சயின்ஸுக்கு 10 டேஸ், எல்லாத்துக்கும் சேர்த்து டெஸ்ட் இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்து ஓவராலாக உங்களுக்கு 75 டேஸ் வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய புக் மெட்டீரியல்ஸ் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான கம்ப்ளீட் தியரி கவர் ஆகிற மாதிரியான புக் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஒரு 5000+ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு MCQs வந்து வர மாதிரியான கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு பேப்பர்ஸும் வந்து உங்களுக்கு இந்த டைரக்ட் கிளாஸஸில் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டெஸ்ட்டும் ரெகுலராக செஷன் வைஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல், அதாவது புக்ஸ் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிஎஃப்ஸாகவும் சாஃப்ட் காப்பியாகவும் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடிகிறப்பவும் அந்த கிளாஸுக்கான கரஸ்பாண்டிங் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸும் வந்து உங்களுக்கு ரெகுலராக சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இந்த டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்களுக்கு கிளாஸ் ரூம் டீச்சிங் அப்படின்னு வர்றப்போ டாபிக்ஸ் மட்டும் நம்ம சிலபஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்காமல், உங்களுக்கான பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போகிற மாதிரியான ப்ரிப்பரேஷனாக தான் நம்ம போகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி கிளாஸஸ் முடிஞ்சோடனே ஒவ்வொரு நாள் கிளாஸுக்கு முன்னாடியும் ஒரு ½ அன் ஹவர் வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் அப்படின்னா உடனே நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்மளாவே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு இது கேட்கணும்னு தோணும், இல்லை ஏதாவது டவுட்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் நாளைக்கு கிளாஸில் வந்து கேட்குற மாதிரியான ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷனும் இருக்கும். அண்ட் அதோடு சேர்த்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெய்லி நீங்கள் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராக்டிஸாகவும் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதோட பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து ஓகே நம்ம இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிகிறப்போ உங்களுக்கான டெஸ்ட்டும் வந்து வீக்லி ரெகுலராக உங்களுக்கு இதாகும். ஸோ அதுவும் கவர் ஆகுறப்போ ஓரளவு அந்த டாபிக் ரிலேட்டடான ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எதை மாதிரி பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி அதோட லெவல் ஏத்தாப்புல நம்ம பண்ண திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த SSCயில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அந்த இதுக்கே நீங்கள் ஃபுல்லாகவே அடாப்ட் ஆயிருவீங்க. அதனால் தாராளமாக உங்களால் வந்து இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயமா மாறிடும். ஸோ இந்த கிளாஸ் ரூம் கோச்சிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வெறும் 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து சும்மா வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஓரளவு வந்து இதுக்கான எஃபர்ட்டை நம்ம போடணும், பே பண்ண மணிக்கு ஒர்த்தா நம்ம வந்து இதுக்கான ப்ரிப்பரேஷனை ரெகுலராக நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கிளாஸ் ரூம் கோச்சிங் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கான எஃபர்ட்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 50% வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணக்கூடிய இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இந்த 50% அப்படின்ற ஆஃபர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பேமெண்ட் ரிலேட்டடாக நம்ம எப்படி பண்ணணும் அண்ட் வந்து கோர்ஸ் ரிலேட்டடான வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? 9677711366 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ.